ஜிடிபி உயர்ந்தால் எல்லோரும் பணக்காரர்களா? இந்தியா எக்கனாமி எக்ஸ்பிளைன்ட் எபிசோட் 2. கடந்த எபிசோடில் ஜிடிபி என்றால் என்ன, அதை யார் கணக்கிடுகிறார்கள் என்பதை பார்த்தோம். இன்று ஒரு முக்கியமான கேள்வி பதிலை தேடப் போகிறோம். இந்தியாவில் ஜிடிபி உயர்ந்தால் நம் வாழ்க்கையும் அதே அளவுக்கு உயர்கிறதா? பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். ஜிடிபி உயர்வது என்றால் என்ன? ஒரு நாட்டின் அதிக பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, அதிக சேவைகள் வழங்கப்படுகின்றன, அதிக தொழில்கள் உருவாக்குகின்றன. அதனால் அந்த நாட்டின் ஜிடிபி உயர்கிறது. அதாவது நாட்டின் மொத்த பொருளாதார செயல்பாடு அதிகரிக்கிறது. ஆனால் இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி வருகிறது. அந்த வளர்ச்சியின் பலன் அனைவருக்கும் சமமா கிடைக்கிறதா? ஏன் எல்லோரும் பணக்காரர்கள் ஆகவில்லை? ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் ஒருவர் 10 லட்சம் சம்பாதிக்கிறார்கள். மீதமுள்ள 9 பேர் மிக குறைவாக சம்பாதிக்கிறார்கள். குடும்பத்தின் மொத்த வருமானம் அதிகமாக இருக்கும், ஆனால் அனைவரின் வாழ்க்கையும் உயர்ந்து விட்டது என்று சொல்ல முடியுமா? அதே போல ஒரு நாட்டின் ஜிடிபி உயர்ந்தாலும் அந்த வருமானம் அனைவருக்கும் சமமாக பகிரப்படாமல் இருக்கலாம். இதைத்தான் வருமானம் சமமின்மை, இன்கம் இன்இக்வாலிட்டி என்று கூறுகிறோம். பர் கேபிட்டா இன்கம் என்றால் என்ன? ஜிடிபி மட்டும் பார்த்தால் முழு படம் தெரியாது. அதனால தான் பொருளாதார நிபுணர்கள் இன்னொரு அளவுகோலை பார்க்கிறார்கள். அதுதான் பர் கேபிட்டா இன்கம். அதாவது ஒரு நாட்டின் மொத்த வருமானத்தை அந்த நாட்டின் மக்கள் தொகையால் வகுத்தால் கிடைக்கும் சராசரி வருமானம். இது அனைவரும் உண்மையில் எவ்வளவு வருமானம் பெறுகிறார்கள் என்பதை முழுமையாக சொல்லாது. ஆனால் ஜிடிபியை விட மக்களின் வாழ்க்கை நிலையை புரிந்து கொள்ள கூடுதல் தகவல்கள் தருகிறது. ஜிடிபி மட்டும் போதுமா? ஒரு நாட்டின் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தால், பணவீக்கம் அதிகமாக இருந்தால், கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் அனைவருக்கும் கிடைக்கவில்லை என்றால், ஜிடிபி உயர்ந்திருந்தாலோ மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது என்று கூற முடியாது. அதனால் ஒரு நாட்டின் வளர்ச்சியை மதிப்பிடும் போது ஜிடிபி, பர் கேபிட்டா இன்கம், வேலைவாய்ப்பு, பணவீக்கம், கல்வி, மருத்துவம் இவை அனைத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இன்று நாம் தெரிந்து கொண்டது, ஜிடிபி உயர்வது நல்ல அறிகுறி. ஆனால் அது மட்டும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை முழுமையாக காட்டாது. மக்களின் வாழ்க்கை தரமும் அதே அளவு முக்கியம். அடுத்த எபிசோடில் இந்தியாவின் பட்ஜெட் எப்படி தயாராகிறது, உங்கள் வரி பணம் உண்மையில் எங்கே செல்கிறது, அதை ஆதாரங்களுடன் எளிமையாக பார்ப்போம். நான் உங்கள் திலீப் குமார். இது கிளாரிட்டி இஸ் கீ. திங்க் கிளியர்லி, லேர்ன் டீப்லி, க்ரோ டெய்லி.